சென்னை ஆவடியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு 12ஆம் படிக்கும் மாணவன் வந்து அடிக்கடி வந்து அந்த வம்பிழுத்து அடிக்கிறது இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக அதை வந்து அடித்து சோஷியல் மீடியாலேயும் அதை அப்லோட் பண்ணியிருக்காங்க. அது வீட்டில் அவங்க பார்த்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாணவர்கள் மேலே. இப்போ என்னோட கருத்து என்னென்னா, இந்த மாதிரி பண்ணுற எல்லாருக்குமே என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம பாவம் இல்லைன்னா பார்க்காம சஸ்பெண்ட் ஃபஸ்ட்டு பண்ணிடணும். இல்லாட்டி ஒரு 4 பேருக்கு டிசியை கிழிச்சு விட்டா இன்னும் ஒரு 5வது ஆள் இந்த மாதிரி பார்த்து பயந்து பண்ணாமல் இருப்பான். அப்போ தான் அதுக்கு படிப்போட அருமைனா என்னென்னு அதுக்கெல்லாம் தெரியும். இப்போ நான் பார்க்குற முக்கால்வாசி கவர்மெண்ட் ஸ்கூலில் புகையில போட்டுக்கிட்டு கத்தி எடுத்துகிட்டு இந்த மாதிரி தான் சுற்றிட்டு தெரியுதுங்க. ஃபோன் கொண்டு போகிறது வைக்கிறது, ஃபேண்ட்டை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு. இதுக்கெலாம் வந்து கவர்மெண்ட் அரசு கண்டிப்பாக இதுக்கெலாம் ஒரு நல்ல ஒரு சட்டம் கொண்டே வந்தாகணும். நல்ல கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்ட்ரிக்டாக இருந்தாகணும். இப்போ என்னென்னா, பேரண்ட்ஸ் எல்லாருமே பிள்ளைய அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறனால தான் இப்போ இதுங்களாம் இப்படி தெரியுதுங்க. அதாவது அந்த ஒரு பழமொழி இருக்கும், அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க. அந்த மாதிரி அடித்தா தான் இதுங்களாம் திருந்துங்க. இன்னொன்று என்னென்னா, அடிக்கிறதுல என்ன கெத்து இருக்குது? இன்னொருத்தனை நம்ம மதிக்கணும். மதிப்பு எப்படி வரும்? படிக்கணும். நீ படித்து நல்ல நிலைமையில இருந்தால் 4 பேர் உன்னை மதிப்பான். அதான் உனக்கு கெத்து. இந்த மாதிரி வீண் சண்டை இதெல்லாம் போயிட்டு இருக்கிறது கெத்து கிடையாது. அதுவும் ஒருத்தனை போட்டு 10 பேர் அடிக்கிறீங்க. அப்போ உனக்கு சிங்கிள் நிற்கணுமா? ஒருத்தனுக்கு சிங்கிளாக ஒருத்தன் ஒருத்தனை போட்டு 10 பேர் அடிக்கிறது குரல் இருக்குது. அவன் கோவப்படல, அவ்வளோதான். அடுத்தவனை அடிக்கிறதுல நான் கெத்து, அடுத்தவன் நம்மளை மதிக்கணும், அதான் கெத்து.